Hi friends, Revit Dynamo Tamil Part 10ல Dynamo யூஸ் பண்ணி tag எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சம் காலம்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் டேக் பண்ணி காட்ட போகிறேன் டைனமோ மூலமாக. அதுக்காக நான் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் காலம் நான் வந்து என்னோடய மாடலில் சம் காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டோன்னே நான் எனக்கு வந்து இதோட டேக் ஃபேமிலி இந்த ப்ராஜெக்டில் லோட் ஆகிருக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அனோட்டேட்டில் போய்ட்டு நான் டேக் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டேக் ஃபேமிலி லோட் பண்ணிட்டேன். நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மேனேஜில் டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் டைனமோவை சைட் பை சைட் வச்சுக்கிறேன். ரிவிட் டைனமோ சைட் பை சைட் வச்சுக்கிறேன். ஸோ டைனமோவில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் டேக் பண்ண போகிறோம். ஸோ டேகுக்கு நம்ம டேக் பை எலமெண்ட் அண்ட் லொக்கேஷன் இதை வச்சு நம்ம டேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம டேக் நோட சூஸ் பண்ணிக்கலாம். டேக் பை எலமெண்ட் அண்ட் லொக்கேஷன்றனோட சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரிவர்ஸில் போகணும். நம்மளுக்கு அவுட்புட் இது தான். இதுக்கு இன்புட் என்ன தேவைன்னா வியூஸ், எலமெண்ட்ஸ், லொக்கேஷன் இதெல்லாம் மெயின். ஸோ நம்ம வந்து வியூஸ்ன்றனோட சூஸ் பண்ணணும். அதுக்காக நான் வியூஸ்னோட செலெக்ஷனில் வியூஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டேக் வந்து எனக்கு எந்த வியூவில் வரணுன்னா லெவல் 1ல் வரணும். அதனால் நான் லெவல் 1 இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஒயர்ஸ் மூலிமா ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். என்னோடய மாடல் எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் செலக்ட் மாடல் எலமெண்ட்ஸ். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போதுன்னா நான் எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இந்த நோடை சூஸ் பண்ணோன்னே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மாடல் எலமெண்ட்டை ஜஸ்ட் ஒரு விண்டோ செலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே இதை எடுத்துகிட்டு வந்து இந்த எலமெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருந்தால் அது மேனுவலாக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எக்ஸிக்யூஷன் வந்து மேனுவல் மாற்றிக்கிட்டேன் ஆட்டோமேட்டிக்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேக் வந்து இந்த காலம் பக்கத்துலேயே வரப்போகிறதுனால நான் லொக்கேஷன் எப்படி சூஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு சம் இந்த எலமெண்ட்லேருந்து சம் ஆப்செட் அப்படி இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த எலமெண்ட்டில் இருக்க லொக்கேஷன் வந்து நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கு எலமெண்ட் கெட் லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கெட் லொக்கேஷனோட யூஸ் பண்ணி நான் இந்த எலமெண்ட்லேருந்து என்னோடய லொக்கேஷனை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கிடைச்ச இந்த லொக்கேஷனை நான் வந்து அந்த ஜஸ்ட் ஒரு சம் வேல்யூ கொடுத்து மாற்ற போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் வெக்டர் ஜாமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த ஜாமெண்ட்ரியை வந்து நான் வந்து டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணேன். அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த ஜாமெண்ட்ரியை வந்து டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒய் டைரெக்ஷனில் ஒய் ஆக்சிஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் 500 கோட் பிளாகை போட்டுட்டு அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ரன் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து 500 மூவ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த கிடைச்ச ஜாமெண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த லொக்கேஷனில் கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷனில் கொடுத்துட்டு நான் அகைன் வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக் வந்து 500 டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒய் நான் ஆக்சிஸ் வெக்டர் சூஸ் பண்ணதுனால ஒய் ஆக்சிஸில் 500 மூவ் பண்ணி உங்களுக்கு டேக் கிடச்சிருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கும். அகைன் ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா எக்ஸில் வந்து உங்கள் எலமெண்ட் இங்கே இருக்குது, இங்கே எக்ஸில் வந்து 500 மூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுக்காக ஒரு 1500 மூவ் பண்ணி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கு பாருங்கள், 500 1500 மூவ் ஆகிருக்கு. ஸோ நான் இது வந்து ஒய்யே இருக்கட்டும், ஒயில் மூவ் பண்ணுறது வச்சுக்கிட்டும் திருப்பி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாயிண்ட் சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து டைனமோ யூஸ் பண்ணி டேக் ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து சிம்பிளஸ்ட் வேல வந்து டைனமோ வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன், நாலேஜ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய நாலேஜ் ஷேரிங் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.